ஒரு பக்கம் பாக்கியா ஈஸ்வரி பண்ணுற எல்லா தப்பையுமே அவங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு கெத்து காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்க ஈஸ்வரியும் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னை இது வரைக்கும் எவ்வளோ பெருமையாக பார்த்துட்டு இருந்த பாக்கியா இந்த அளவுக்கு மோசமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட உட்காந்துருக்கா. ஆனால் இன்னொரு பக்கம் ராதிகா கிட்ட தான் எவ்வளோ பேசினாலும் அவங்க இதுக்கப்புறமா தான் கூட சேர்ந்து வாழ மாட்டாங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்ட கோபியும் இதுக்கு மேலே இந்த முடிவை தன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அதை பொறுத்துக்கவே முடியாமல் அவங்க பார்க்கு போயிட்டு ரொம்பவே வருத்தத்தோட குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கே வந்து அவங்களோட ஃப்ரெண்டுமே கோபி கிட்ட என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோபி ராதிகா பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஃப்ரெண்டோ கோபி விட அதிகமாக ராதிகாவை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ராதிகா எந்த அளவுக்கு உன்னை விரும்பி இருந்தா அவங்க உன்னோட சந்தோஷத்துக்காக உன்னையே விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்ல, ஆனால் அதை புரிஞ்சுக்காத நிலைமையில இருக்க கோபியோ இல்லை ராதிகா மேலதான் எல்லா தப்பும், அவ தான் என்னை விட்டுட்டு போயிட்டா, அவளுக்கு என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது, அவ இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு என்னால இந்த கஷ்டத்தை தாங்கவே முடியல, நான் இதுக்கப்புறமா என்ன பண்ண போறேன்னே தெரியலன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சுட்டு இன்னுமே அதிகமா குடிக்க ஆரம்பிக்க இதை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்டும் இவங்கிட்ட எல்லாம் இப்ப எது பேசியுமே புரிய வைக்க முடியாது, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரிங்க்ஸ் பண்றதுல இருந்து தடுக்க எவ்வளவோ பாக்குறாங்க. ஆனா அவங்க அதை கேட்கிற மாதிரியே தெரியல, ரொம்பவே ராதிகா மேல அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு கோவத்திலேயே குடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு வழியா கோபிய திட்டி அவங்கள அங்க இருந்து கைத்தாங்களா கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு, அதாவது பாக்கியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக, ஆனா நைட்டு ரொம்ப நேரமா கோபி ராதிகாவை பார்க்க போயிட்டு இன்னுமே வரலையே, ஒருவேளை கோபியை ராதிகா அப்படியே அங்கேயே பிடிச்சு வச்சிட்டாலோ, இதுக்கப்புறமா நம்மளோட பையன் இங்க வரமாட்டானோன்னு சொல்லிட்டு மறுபடியுமே ராதிகாவை பத்தியும் மோசமா நினைச்சது மட்டும் இல்லாம கோபி எங்க வராம போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன அவங்க இதுக்கு முன்னாடி பாக்கி அவங்க கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே சுத்தமா மறந்துட்டாங்கன்றது மட்டும் நல்லா புரியுது. அப்ப கரெக்டா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பாக்கியா இதையுமே பார்த்துட்டு இன்னுமே இந்த அத்தையை திருத்தவே முடியாது போலேன்னு சொல்லிட்டு கடுப்போட உட்காந்துருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா லேட் நைட்ல ரொம்பவே போதையில இருக்க கோபியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்த பாக்கியா இன்னுமே ரொம்பவே கோவத்தோட இதுக்கு மேல இந்த வீட்டுல என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது போலேன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு கிளம்பி போக, ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமையில கோபியை பார்க்க அவங்களுக்குமே கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. பட் அதை வெளியே காட்டுக்காம அங்க இருந்து கோவத்தோட கிளம்பி போற மாதிரி போறாங்க. பட் இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியோ பதறி போய் கோபியை கைத்தாங்களா பிடிக்க, பக்கத்துல இருந்து அவங்களோட ஃப்ரெண்டு கோபி இந்த மாதிரி புலம்புனா எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அவங்கள தயவு செஞ்சு நல்லபடியா பாத்துக்கோங்க, இவனுக்கு வேற ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மாதிரியான டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் அனுபவிக்க கூடாது, அதுக்கும் நல்லா குடிக்கவே கூடாது, அதனால தயவு செஞ்சு புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்கள விட்டுட்டு கிளம்பி போக, ஆனா கோபியோ தான் எங்க இருக்கோன்னே தெரியாம ராதிகாவோட வீட்டுல தான் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ராதிகா கிட்ட மறுபடியுமே மன்னிப்பு கேட்கிற மாதிரி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, மறுபடியும் என் கூட வந்துட்டு, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது, எனக்கு நீ நான் அம்மா இனியா என்னோட பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாரு கூடயுமே சேர்ந்து ஒன்னா வாழணும் தான் ஆசை, என்னால ஒருத்தர் இல்லாம கூட இதுக்கப்புறமா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ராதிகா கிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கா. அப்ப இதை கேட்ட ஈஸ்வரியும் ரொம்பவே ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கோபி இந்த அளவுக்கு ராதிகாவை விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு கூட பார்த்ததில்ல, அதனாலதான் அவங்க இந்த அளவுக்கு ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் கோபியை இப்போதைக்கு சமாதானப்படுத்தி அவங்களோட ரூம்ல படுக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போக, ஆனா போதையில இருக்க கோபியோ கொஞ்ச நேரத்திலே திடீர்னு தன்னோட நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு பதறி போன ஈஸ்வரியும் உடனடியே செலியனை கூப்பிட, செலியனுமே கோபியை வந்து பார்க்கும்போது கோபி ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறத பார்த்துட்டு உடனடியே அவங்க டாக்டருக்கு கால் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க ஆம்புலன்ஸ்க்குமே கால் பண்ணிடுறாங்க. உடனடியா அங்க வந்த ஆம்புலன்ஸுமே கொஞ்ச நேரத்திலேயே கோபியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போக, அவங்க கூடயே ஈஸ்வரி இனியா செலியன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தோட போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க போனதுக்கு அப்புறமா பாக்கியா கிட்டயுமே இந்த விஷயம் சொல்லி அனுப்ப உடனே பாக்கியாவுமே சரி இதுக்கோ போய் பார்த்துட்டு வந்தலாம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கால இப்ப கூட நம்ம கோபத்தோட பார்க்காம போனோம்னா ரொம்பவே தப்பா போயிடுன்னு சொல்லிட்டு அவங்களுமே கோபியை பார்க்கறதுக்காக அங்க போனது மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் மூலயமா கோபியோட நிலைமெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கும் மேல இந்த மாதிரி கோபி ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துமே ட்ரிங்க்ஸ் பண்ணனாலதான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போனாங்கன்ற விஷயத்த டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா செம்ம கோவத்தோட அவங்க ஈஸ்வரி கிட்ட வந்து, போதுமாத்த நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட பையனோட வாழ்க்கையை நீங்க சிறப்பா அமைச்சு கொடுத்துட்டீங்க போலயே, இந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை தான் உங்களோட பையனுக்கு நீங்க அமையணும்னு ஆசைப்பட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா ஈஸ்வரியோ என்னோட பையனோட நிலைமைக்கு காரணம் நான் தான், நீ இப்ப சொல்ல வரியா, என்ன பாக்கியா என்ன எல்லா பழியையுமே என் மேல தூக்கி போட பாக்குறியான்னு சொல்ல, ஆனா பாக்கியாவும் இல்ல இல்ல நான் பழிய ஒண்ணு தூக்கி போடல, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் நீங்க மறுபடியும் எப்பவும் போலயே இந்த பழியையுமே தூக்கி ராதிகா மேல போடலான்னு பாக்குறீங்களோ, பட் அதுக்கான சான்ஸே உங்களுக்கு ராதிகா கொடுக்கல பாத்தீங்களா, அவங்க இப்போ ஒரேடியா கோபியோட லைஃபை விட்டு போயிட்டாங்க, நீங்க அதை தானே ஆசைப்பட்டீங்க, நீங்க தான் இதுக்கு முன்னாடி ராதிகாவால கோபியோட உடம்பு இந்த மாதிரி சரியில்லாம இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, பட் இப்ப பாருங்க நிலைமை தலைகீழா மாறி இருக்கு, சொல்ல போனா முதல்ல இருந்தே உங்களோட பையனோட நிலைமைக்கு நீங்க தான் முழுக்க முழுக்க காரணம்ன்றதை நீங்க எப்பதான்
தான் புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. பட் நீங்க அதை புரிஞ்சுக்க லேட் பண்ணீங்க. இதுக்கப்புறமாவும் உங்களோட பையன் உங்களுக்குலாம் உயிரோட கிடைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை கூட எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட, உடனே இதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ஈஸ்வரியும், ஏ பாக்கியா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, என் பையனை பத்தி இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு பாக்கியாவை திட்டுறதுக்காக அவங்க போக, ஆனா அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்ட பாக்கியாவோ, இப்பதான் நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன், மறுபடியும் இவங்க ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா அதுக்கும் மேல ஒரு தடவையாவது அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட உயிருக்கே ரொம்ப பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்க இதே மாதிரி ராதிகாவை முழுக்க முழுக்க கோபியோட லைஃபை விட்டு பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அவ்வளவுதான், உங்களோட பையனை நீங்க ஒரேடியா மறந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க ஈஸ்வரியோட முகத்தை கூட பார்க்காம அங்கிருந்து செம்ம கெத்தா கிளம்பி வெளியே போறாங்க. அப்ப இதை பார்த்த ஈஸ்வரியும் பதறி போய் கோபியை பார்க்கறதுக்காக அவங்களோட ரூம்குள்ள போக, ஆனா கோபியோ இருந்த மெடிசன்ஸ்னால ரொம்பவே மயக்கத்துல படுத்திருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு ஈஸ்வரி பக்கத்துலயே அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா அப்போ இந்த விஷயத்த கேட்டு ரொம்பவே பதட்டத்தோட ஓடி வந்த ராதிகாவோ உடனடியாக கோபி ரூமுக்கு வந்து அவங்களுமே சேர்ந்து ஆள ஆரம்பிக்க, ஆனா இந்த மாதிரி ராதிகா திடீர்னு கோபியை பார்க்க வந்திருக்காங்கன்றத பார்த்த உடனே ஈஸ்வரி தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க கோபி இனிமே மயக்கத்துல தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு முன்னாடி ராதிகா கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரிதான் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க சுத்தமா பாக்கிய சொன்னது எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க எப்போயும் ராதிகா கிட்ட எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ராதிகா கிட்ட, இதுக்கப்புறமாவும் நீ எதுக்காக என் பையன் கோபியை பார்க்கறதுக்காக வந்த, அதான் நீயாவே உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு என் பையனோட லைஃபை விட்டு ஒரேடியா விலகி போயிட்டல, அப்புறம் எதுக்காக இப்படி வீணா நாடகம் போட்டுட்டு இருக்க, என்ன உன்னோட நாடகத்தையும் கண்ணீரையும் பார்த்து என் பையன் மனசு மாறிடுவான்னு சொல்லிட்டு கனவுல கூட நீ நினைச்சு பார்க்காத, அது அவன் நினைச்சாலும் நான் நடக்க விட மாட்டேன், கடைசி வரைக்கும் அவன் என் கூட மட்டும்தான் இருப்பான், சொல்ல போனா நான் பாக்கியாவோட மனசை மாத்தி எப்படியாவது அவனையும் பாக்கியாவையும் சேர்த்து வைக்காம விட மாட்டேன், அதுக்கு மேல உன்னை இதுக்கப்புறமா என்னோட பையனோட வாழ்க்கைக்குள்ள மட்டும் இல்ல அவனோட கண் பார்வையில கூட பட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்ட ராதிகாவும் கண் கலங்கி அழுதுகிட்டே, இந்த மாதிரி ஒரு நிலைமையில கூட நீங்க என்கிட்ட இந்த மாதிரி தான் பேசுவீங்கல்ல, பரவாயில்ல, உங்களோட குணமே இதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒண்ணு இது அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது, பட் நான் உண்மையாவே கோபியை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்றது எனக்கு மட்டும் தெரியும், அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும், அதை நினைச்சுக்கிட்டே நான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழ்ந்துடுவேன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க கோபியை பார்த்துட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து ஃபீலிங்கோட கிளம்பி போக பாக்குறாங்க. ஆனா அப்போ யாருமே, அதாவது ஈஸ்வரியோ ராதிகாவோ கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்காத மாதிரி திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்த கோபியும் செம்ம கோவத்தோட ஈஸ்வரி கிட்ட, அப்பனா நான் இல்லாத நேரத்துல ராதிகாவை இந்த மாதிரி தான் நீங்க பேசி கஷ்டப்படுத்துறீங்க அம்மா, அதனாலதான் இந்த மாதிரி ராதிகா ஒரு மிகப்பெரிய முடிவை என்னோட அனுமதி இல்லாம கூட எடுத்திருக்கால, அப்பனா அவளோட மனசுக்குள்ள நான் உண்மையாவே பாக்கிய கூட தான் வாழ விருப்பப்படுறேன்ற ஒரு பொய்யான விஷயத்த நீங்க தானே புகுத்திருக்கீங்க, அதனால தானே ராதிகா இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு போற ஒரு விபரீத முடிவையே எடுத்திருக்கா, அதுக்கும் மேல எனக்காக நீங்க ராதிகாவை என்னமோ என்னோட வாழ்க்கையை விட்டே போக வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க உண்மையாவே என்னை பத்தி என் சந்தோஷத்தை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தீங்களா, ஒருவேளை அப்படி மட்டும் நினைச்சு பார்த்திருந்தீங்கன்னா நான் ராதிகா இல்லாம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்றத பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்க உங்களோட மனசை மாத்திட்டு இருந்திருக்கணும், ஆனா நீங்க முழுக்க முழுக்க சுயநலத்தோட உங்களை பத்தி மட்டும்தான் யோசிச்சு உங்களோட சந்தோஷத்தை பத்தி மட்டும்தான் யோசிச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த என்னோட லைஃப்ல பண்ணிருக்கீங்கல்ல, உங்களை பார்க்கவே எனக்கு இப்போ அருவருப்பா இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை நீங்க பார்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட, ராதிகா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அழுது புலம்ப ஆரம்பிக்க ராதிகாவும் கோபியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி தன்னோட பையனான கோபியை தன்னை எந்த அளவுக்கு மோசமா பேசினதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாத ஈஸ்வரியும் உடைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல ராதிகா பாக்கியா கோபின்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம உண்மையாவே நம்ம ரொம்பவே கேவலமான ஒரு கேரக்டரோட இருக்கமான்னு சொல்லிட்டு அந்த நினைப்பிலேயே அழுதுகிட்டு நின்னுட்டு இருக்காங்க.